இப்பொழுது இருக்கின்றதை நினைச்சு நம்ம எப்பவுமே சந்தோஷப்பட்டதில்லை. இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த நிமிடம் மீண்டும் கிடைக்குமா? வாழ்க்கை என்பது என்ன? புத்தர் சொன்னாரு. அவர் கேட்கிறாரு, வாழ்க்கை என்பது என்ன? எல்லாரும் சொன்னாங்க 80 வருடம், 70 வருடம், 60 வருஷம் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அப்ப புத்தர் சொன்னார், இல்லை, இல்லை. இப்ப சீடர்கள் கேட்கிறாங்க, 30 வருஷம் கூட இல்லையா குருவே? இல்லை. அப்ப எவ்வளவுதான் ஒருவனுடைய வாழ்க்கை? இந்த வினாடி தான் வாழ்க்கை. லிவ் இன் எவ்ரி செகண்ட் வாழுடா. அனுபவிச்சு வாழியா. இறைவன் எனக்கு அனுபவிச்சு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அனுபவிச்சு வாழுங்க. இறைவா நன்றி. இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நான் என்ன அடைச்சு வச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் கிளம்பி போயிடுவோம். அப்படிதானே? ஆனா என்ன இப்ப ஒரே நேரத்துல எல்லாரும் இங்க கிளம்புவோம். ஆனா இந்த உலகம் என்னும் அரங்கத்துக்குள்ள இப்ப வந்திருக்கோம் நம்ம நடிகர்களாக. யார் யார் எப்போ கிளம்புவோன்னு தெரியாது. ஆனா கிளம்பிதானே ஆகணும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? நம்மளுடைய வாழ்நாள மனச சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும். பாரதியார் வார்த்தையை பாருங்க. சென்றதையே சிந்தை செய்து கொன்று அழிக்கும் கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம். வார்த்தையை பாருங்க. குமைய வேண்டாம். குமையுதான் அந்த மனசு. கவலை என்னும் குழியில் விழுந்து குமைந்து போகிறீர்களே. எது அது? கொன்று அழிக்கும். உங்களை கொன்று அழிச்சிடுதியா கவலை? அந்த கவலை என்னும் குழியில் விழுந்து குமைய வேண்டாம். சென்றதனை குறித்தல் வேண்டாம். போனது போச்சு, விட்டு தொலைத. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்? தான் அறிவாளி. நம்ம கிட்ட அது இல்ல. போனதையே நினைச்சிட்டு இருந்தா கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அடுத்து என்ன பண்ணலாம்?